no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. எம்கேஆர் பயில கொடூரமா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆளு அப்படியே மாறி இருக்கீங்க. இன்னும் நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ண வேண்டிதான். முழு பிரகதி சரியா அந்த சொல்லுவாங்களே அந்த சந்திரமுகியா உருவெடுக்க போறீங்களா? கொஞ்ச நேரத்துல எப்படி இருக்கு இவரோட நம்ம எம்கேஆர் அண்ணனோட மேடைகள்ல பேசும் பொழுதா இருக்கட்டும், அவரோட பணி செய்யும் பொழுதா இருக்கட்டும், எப்படி இருந்திருக்கு? நல்லா இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் கூட நடிக்கிறதுனே தனி ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். அப்படியா? அண்ணா பாருங்க எப்படி நடிக்கிறாங்க, இங்கே நடிக்கிறாங்கண்ணே, என்னென்ன பேசுவாங்க. உண்மையிலே தான். ஓகே, நம்மளோட பயணம் எத்தனை வருஷம் பயணமா இருந்திருக்கு? எனக்கு 5 வருஷம், 5 இதோட 6 வருஷம் ஆகுது அவர் கூட நடிச்சு. நிறைய பேர் அண்ணன் கேட்கும் பொழுது நிறைய வார்த்தைகள் அண்ணன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அதுல உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொன்னா இளைஞர்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அந்த டைமிங்ல பிடிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் விஷயங்கள் பிடிச்ச விஷயம் எல்லாமே பிடிக்கும். அவர் பேசுறது எல்லாமே நான் சிரிச்சுட்டே தான் நிப்பேன். மேடையில எதுவுமே கோவப்படாது, எல்லாமே சிரிச்சுட்டே நிப்பேன். ரொம்ப பிடிக்கும் எல்லாமே. தம்பி வணக்கம். வணக்கண்ணே. உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு மருது, PS மருது, மிருதங்கஸ்டா இருக்கேன். ஓகே மருது. ஆமாண்ணே. தம்பி நீங்க? நான் கருப்புசாமினே, நான் ஹார்மோனி வாசிக்கிறேன். அண்ணன் கூட எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 5-6 வருஷமா வாசிக்கிறேன். அந்த அண்ணனுக்கு வந்து அண்ணன் விடுறப்பையும் சரி, அண்ணனோட சிஷ்யப்புல விடுறப்பையும் சரி நீங்க தானே? ஆமா, நாங்க தான் பாடுறது. ஓகே சூப்பர், சிறப்பா இருக்கு. நான் நிறைய இடங்களை பாத்திருக்கேன். எத்தனை வருஷமா நீங்க பயணிக்கிறீங்க? நான் 7 வருஷம் ஆச்சுங்க. 7 வருஷம் ஆச்சு. நிறைய மேடைகள் பிரிப்பீங்க, நிறைய கலைஞர்ல பாத்துருப்பீங்க. எம்கேஆர் அண்ணன் ஏன் உங்களுக்கு ஸ்பெஷல்? எம்கேஆர் அண்ணன் தான் எங்களுக்கு எல்லாமே. அப்படியா? ஆமா, பூராவே அவர் கூட தான் நாடகம்லாம் பயணிக்கிறது எல்லாமே இந்த வருஷம் ஃபுல்லா. அப்படியா? ஆமா. அண்ணனோட ஒர்க் பண்ணும்போது எவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு? என்ன சொல்றதுன்னா, வீட்டுல உள்ள கஷ்டங்கள் எல்லாம் மறந்துட்டு, கஷ்டம்னாலே என்ன தெரியாது, விடிய விடிய நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு நாங்களே ஒரு ரசிகர்கள் மாதிரி உட்காந்து பார்ப்போம். கலைஞர்களா இல்லாம நாங்களே அண்ணனுக்கு ஒரு ரசிகர்களா உட்காந்து அண்ணன் என்ன பேசுறாருன்னு சொல்லி பேச்சு பார்ப்போம், விழுந்து பார்ப்போம். ஓகே, மக்களோட அந்த ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஏன்னா அந்த விடிய விடிய நடந்தாலுமே கூட யாருமே ஒரு இன்ச்சு நகர மாட்டாங்க. ஆமா ஆமா. சோ அந்த அன்பை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு? என்ன சொல்றது, நாங்களே தொழில் பண்ண வந்த நாங்களே உட்காந்து விழுந்து பாக்குறோம்னா மக்கள் அவ்வளவு இதா பாக்குறாங்க. நாங்களே எங்களை மறந்துட்டு, நான்லாம் வாத்தியத்துல மறந்துடுவேன், என்ன வாசிக்கிறேன்னு சொல்லி மறந்துட்டு அண்ணன் என்ன நகைச்சுவை பண்றாரோ அதை தான் பார்ப்பேன். அப்படின்றப்ப பக்கத்துல இருக்க நாங்களே எப்படி இருக்கப்ப மக்கள் அப்புறம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. அண்ணன் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, கலைஞர்களோட கஷ்டங்கள் பேசியிருக்காரு. நீங்களா ஒரு டெக்னீஷியனா இருக்கும் பொழுது எப்படி உங்களோட இந்த சிரமங்களா இருக்கட்டும் வெளியே இருக்கவங்க ரசிச்சு போயிடும், ஒரு நிமிஷம் அவங்களுக்கு இந்த நீங்க நைட்டை கடந்து போயிடுவாங்க. நீங்க படக்கூடிய அந்த கஷ்டங்களா இருக்கட்டும், என்னெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன ஸ்ட்ரகிளா இருக்குன்னா, என்ன சொல்றது, விடிய விடிய பெட்டி அமுக்கிறதுக்கு கீபோர்டு எல்லாம் வச்சு வாசிப்பாங்க. நான் அந்த ஹார்மோனிய பெட்டி வாசிக்கிறதுனால விடிய விடிய அந்த ஹார்மோனியம் அப்படின்னு அது என்ன சொல்றது, நாடக பாரம்பரியம் அதுதான், ஹார்மோனியம் தான். அதுதான், அது கேட்டாதான் சவுண்டு வெளியே அது மாதிரி கரெக்டா இருக்கும். அது கீபோர்டு வேற மாதிரி சவுண்ட் கேட்கும். மதுரை இதுல ஃபுல்லாமே எல்லாமே இது ஹார்மோனி வச்சு வாசிப்பாங்க, யாரும் கீபோர்டு வச்சு வாசிக்க மாட்டாங்க. என்னைக்கா ஒரு நாள் ரொம்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா வரும், ஆனா அன்னைக்கு ஒரு நாள் சோகமா மீன்ஸ் ஒரு சோகன்றத மேடையில காமி, மனசுக்குள்ள இருந்தாலும் மேடையில காமிக்க மாட்டேன் எந்த சோகத்தையும். சரியா அமையல அப்படின்ற ஒரு நாட்கள்லாம் இருந்திருக்கு. நிறைய இருக்கும். ஒரு நாளைக்கு வேற மாதிரி நம்ம மைண்ட் செட்டே வேற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நேரத்துலயும் மக்கள் நம்ம முகத்தப்பல மக்கள் பார்ப்பாங்க. அவங்க நம்ம ஒரு மாதிரி இருந்தா ஏதாவது நினைப்பாங்க, அதனால அது இது பண்ண மாட்டோம், இந்த கஷ்டத்தையும் காமிச்சுக்கிறது கிடையாது. சிறப்பு. தம்பி உங்க நேம் சொல்லுங்க. எங்க சதீஷ்குமார். சதீஷ், நீங்களும் ஆன் ஸ்கிரீன் நிறைய இடங்கள்ல பாத்திருக்கேன். சரி, 3 பேர் நீங்க இருக்கீங்களே, அண்ணன் நிறைய வார்த்தைகளை உருவாக்குவார் கண்டிப்பா. சோ அதுல உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள் ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லுங்க. எங்களுக்கு பிடிச்ச பார்த்தீங்கன்னா கப்ளிங் வாஸ். கப்ளிங், ஆமா. அப்படின்னா என்ன? நான் அண்ணன் கேட்க தான் போறேன், என்ன நீங்க சொல்லுங்க. கேட்டிருக்கீங்க, அவரே சொல்லுவாரு, அண்ணே சொல்லுவாரு. அது ஒரு வித்தியாசமா இருக்கும். சரி, இருந்தாலும் அண்ணே வாயால அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு பிடிச்ச வார்த்தை கப்ளிங் வாஸ் தான். கப்ளிங் வாஸ் தான். ஓகே, நீங்க? எனக்கு பிடிச்சது சொல்ல போனா
வணக்கண்டா புள்ள. வணக்கம்டாப்ல. நீங்க எத்தனை அவ்வளவுதான். வருஷமா பயணிக்கிறீங்க அண்ணனோட? நம்மளோட மினிமம் ஒரு 3 வருஷமா. மினிமம் ஒரு 3 வருஷம். ஏப்பா, உங்களுக்கு பிடிச்ச அப்புன்னு இப்புன்னு அண்ணன் வந்தாலே சொன்னார்னா ஆடியன்ஸ் எல்லாம் அப்படியே விசில் அடிச்சு கிளாப் தட்டுவாங்க. வெளியே வரும்போதே வெளியே பார்க்காமே பார்த்தா ரொம்ப சவுண்ட் வரும். பார்க்காம உள்ள ஸ்கிரீனுக்குள்ள சாமி கும்பிடும் போதே அண்ணன் சொல்லும் போது வெளியே ஒரு சவுண்ட் அப்படி வரும். அந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ அண்ணன் மேல இவ்வளோ பாசமா இருக்கீங்க, அன்பா இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் மீறி அண்ணன் மேலேயும் சின்ன சின்னதா விஷயங்கள்லாம் நெகட்டிவ்லாம் வரும்ல, அதெல்லாம் அண்ணன்ட்ட சொல்லுவீங்களா? அது பொருட்படுத்துவார்? அவர் என்னைக்காவது சோகம் ஆயிருக்காரா? அதான் அண்ணன் கூட பழகி பார்த்தாதான் அவருடைய கேரக்டர் எப்படின்னு தெரியும். நாங்க பழகுனது வரையும் எங்களை பொறுத்தவரை என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என்ன ஒரு உதவினாலும் அண்ணன் பண்ணுவார். அண்ணன் கூட பழகாதவங்க 1000 சொல்லத்தான் செய்வாங்க. அண்ணன் கூட பழகி பார்த்தாதான் அவங்களுக்கு அவருடைய கேரக்டர் எப்படி, அவருடைய இது பத்தின்னு தெரியும். யாரா இருந்தாலும் பழகி பார்த்துட்டு அண்ணனை பத்தி தப்பா பேசுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? அண்ணன் கூட பழகி பாருங்க, யாருமே அவரை பத்தி தப்பா கமெண்ட் பண்ண மாட்டீங்க, யாரும் இது பண்ண மாட்டீங்க. அவர் உணவா இருக்கட்டும், சம்பளமா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி விஷயங்கள்? ஏன்னா இன்னும் வரைக்கும் சில பேர்லாம் நிறைய எழுத ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா நிறைய பாசிட்டிவ் தான் எழுதக்கூடிய சிலருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சிலருக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதான் அண்ணன் கூட பழகி பார்த்தாதான் தெரியும். பழகாம 1000 என்ன வேணா சொல்லிட்டு போகலாம். அண்ணனோட கேரக்டர் எப்படி, தங்கமான எல்லாம் கேரக்டர் எப்படி. இப்போ நாங்கள் நாடகத்துக்கு கிளம்பி வரும்போது எங்கே வந்துட்டீங்கன்னு ஒரு 10 போன அண்ணன் அடிச்சிருவார். இங்கே வந்துட்டீங்களாடா, பார்த்து வாங்கடா, பத்திரமா வாங்கடா அப்படின்னு நிறையா சொல்லுவார். அண்ணன் கூட பழகி பாருங்க. அண்ணனை மாதிரி ஒரு அதான் கூட பிறக்காத அண்ணனா எம்கேஆர் அண்ணன் தான் எங்களுக்கு. காசுக்காக பழகக்கூடியவர் இல்ல இந்த இடத்துல பதிவு. ஆமா. ஓகே, நீங்க சொல்லுங்க அண்ணனோட கேரக்டர்ல. பொறுத்த அண்ணனை பொறுத்தவரை யார் வந்தாலும் சரி பாப்பா தம்பி வாங்க, அவனை எந்த விஷயத்துலையும் கோவப்பட மாட்டாப்புல, யார்டையும் கொஞ்சம் ஒரு தப்பான என்ன பேச மாட்டாப்புல. என்னை பொறுத்தளவில் அவர் வந்து தம்பி இப்படி இருக்கணும், இந்த பாதையில் போகணும் அப்படின்னு தான் சொல்லுவாப்புல. எனக்கு பிடிச்சது அண்ணனை பிடிச்சத ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். ஒரே வார்த்தை சொல்ல போனா பிடிக்கும், அவ்வளோதான். ஓகே, அது வந்து அண்ணன் வந்து எல்லா கலைஞரும் இருக்காங்க, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்பாரு அண்ணன். வந்து எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுப்பாரு. பார்த்துருப்பீங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாமே இந்த ஸ்டாரா போற ஆளை மட்டும் இது பண்ண மாட்டாரு. எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் ரசிக்க வைப்பாரு. அவர் பேசுறதுலயே நம்மளுக்கு கைதட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பேசுவார். அவர் வந்து காமெடிக்கு அடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு இதெல்லாம் சீரியஸா எல்லாமே பேசதான் செய்வாரு. உள்ள வந்துட்டா அண்ணன் வேற மாதிரி இருப்பாரு, மேடைக்கு வந்துட்டா வேற மாதிரி இருப்பாரு, ஜாலியா இருப்பாரு. சதீஷா, இங்க எதுக்கு வந்திருக்க? நாடகம் பார்க்கவா? யாரோட நாடகம்? எம்கேஆர் அண்ணன் தான். எம்கேஆர் அண்ணன் பிடிக்குமா உனக்கு? ஏன்? நல்லா பேசுவாங்களா? சரி, அண்ணன் பேசுறது உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே ஒரு டைலாக் சொல்லு. ஒரு வீடியோல உங்க மக்கள் ஊர் என்ன சாணி அள்ளி போட போயிட்டாங்களான்னு கேட்க. அப்படியா? என் பேர் வருண். ஓகே, நீங்க யாரோட நாடகம்? எம்கேஆரோட நாடகம். எம்கேஆர் அண்ணன். உங்களுக்கு பிடிக்குமா அண்ணனை? ஏன் அவரோட நாடகம் தான் அவ்வளவு பிடிக்கும்? அது ஜாலியா பேசுறாங்க, அதனால பிடிக்கும். பேசுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க, அப்புறம் காமெடியாக பேசுவாங்க, அப்புறம் நிறைய டைலாக். இது வரைக்கும் எத்தனை நாடகம் பார்த்துருப்பீங்க எம்கேஆர் அண்ணன்? நான் இது வரைக்கும் ஒரு 10 நாடகத்துக்கு மேல போய் பார்த்தேன். 10 நாடகம். நீங்க? நான் ஒரு 13 நாடகம். எங்க நடந்தாலும் போயிருவீங்களா? மேலூர் வட்டத்துல எங்க நடந்தாலும் போய் வரும். அவ்வளவு பிடிக்குமா அவரை? சரி, அவர்கிட்ட பிடிச்ச வசனம் உங்களுக்கு என்ன? நிறைய பேசுவார்ல, அந்த சண்டையை பத்தி பேசுறது, அதான் நல்லா இருக்கும். யதார்த்தமான பேச்சு, நல்லா ஜாலியா பேசி இருக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி நல்லா ஒரு மகிழ்ச்சியோட கொண்டு வராருல்ல எல்லாத்தையும். பரவாயில்ல, இது ரொம்ப நாள் பழையதா இருந்தது பூரா எடுத்து காட்டி இப்போ ஒரு நாடகம்ன்றது வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் ஆக்கி நல்லா ஒரு பிரபலமானதுக்கு அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அது எல்லாத்துக்குமே தெரியும். அது என்னென்னமோ இருந்துச்சு. அதனால இந்த நாடக கலை இன்ன வரையும் மற்றவங்கள நாடகம் போட்டா அதே 12 மணிக்கு போவோம், பப்புனு பாரு போவோம்ப்பா, கிளம்புவோம்ப்பா அப்படின்னாங்க. ஆனால் எம்கேஆர் நாடகம் அப்படி இருக்காது. மறுநாள் காலில் முடிஞ்சு அவங்களே போகிற வரையும் அன்னைய நாடகம் அப்படி இருக்கு. ஏன்னா ரசிகர்கள் வந்து மக்களை மகிழ்விக்கிற கலைஞர் அண்ணன். அதனால ரொம்ப சூப்பரான அண்ணன் பண்ணுவாங்க. இது வரைக்கும் எத்தனை நாடகங்கள் நீங்க அண்ணன் பார்த்துருப்பீங்க? அது கணக்கு சொல்ல முடியாது. அவரோட ஜோடி அப்படின்னா யாரு உங்களுக்கு பிடிச்சது? நிறைய பேரோட பண்ணிருக்காங்க, பிரகீஸ்வரி இருக்காங்க, சாந்தி இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி விஷயங்கள்? இல்ல, அண்ணன் யாரு கூட பண்ணாலும் நாங்க அண்ணனை தான் பயங்கரமா ரசிப்போம். ஆமா ஆமா ஆமா. அவர் பேசுற வசனங்கள் எங்களுக்காக ஏதாவது பேசலாமா? வாய்ப்பு இருக்கா? நிறைய யதார்த்த பேச்சு வந்து ரொம்ப அண்ணன் பிடிக்கும். ஆமா, யதார்த்தமா இந்த வந்தா எடா போனா எடா அந்த மாதிரி யதார்த்த பேச்சு வந்து அப்படிதான் தானே பிடிக்கும். அது அந்த மாதிரி பண்ணுவாங்க. திரைப்படத்திலயும் அவர் நடிச்சிட்டாரு. ஆரம்பத்துல பாத்திருப்பீங்க, இப்ப மேடையில ஏறி பார்க்கும் பொழுதா இருக்கட்டும், அவரோட அந்த இயல்பானது எப்படின்னு இருக்கு? ஏதாவது மாற்றங்கள்? அண்ணன்ட்ட பிடிச்சது இந்த இயல்பு தான், அந்த குணம். மதுரையின் மண்வாசம் மாதிரி அந்த குணம். அதை எப்ப யார்கிட்ட பார்த்தாலும் எத்தனை மணிக்கு போட்டோ எடுத்தாலும் சரி ரசிகர்கள் நின்று போட்டோ கொடுத்தா போவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கண்ட அண்ணன் தான் எம்கேஆர் அண்ணன். அவரோட கலை இன்னும் மென்மேலும் வளர எங்க டீம் சார்பாக பயங்கரமான வாழ்த்துக்கள். இந்த நாடக கலைக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பு எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்களே சொன்னீங்க மாறிடுச்சு.
ஆனா இப்பவும் நாடகம் அப்படின்றப்போ இவ்வளவு மக்கள் அதான் கூடுதல் சொன்னேன்ல எம்கேஆரோட அந்த பேச்சு அந்த ஏப்பா வாப்பா சாப்பிட்டு போலாம்ப்பா வீட்டுக்கு போப்பா அப்படின்னு ஒருத்தரை பார்த்தோடனே இந்த மதுரைக்காரங்க அப்படியே பேசுவாங்க அப்பா வா தண்ணி கொடுன்னுவா அந்த மாதிரி அந்த அண்ணன் பேச்சுக்காக கூட்டம் தான் இது. எம்கேஆர் பிடிக்குமா? ஆ. எவ்வளவு பிடிக்கும்? நிறைய பிடிக்கும். எதனால பிடிக்கும்? அவர் இந்த கப்ளிங்கோஸு இடியாப்பம் கிண்டாப்பம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பிடிக்கும். அவரை பார்க்கும் பொழுது ஒரு அண்ணனை பாக்குற மாதிரி உனக்கு ஃபீல் இருக்கா? இருக்கு. ஏதாவது கிட்ட போய் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டா என்ன சொல்றாங்க அண்ணன்? போட்டோ எடுத்துக்கங்க நான் ரெடி ஆயிட்டு வரேன்டா அப்படி சொல்றாங்களா? சரி ஓகே, அவரோட டைலாக் ஒன்று பேசி கேட்டு. எம்கேஆர் பயலுக ராதாகிருஷ்ணன் கொடூரமா